மோசே வந்து மோசை பிறக்கும் பொழுது எல்லா ஆண்களையும் ராஜா கொலை சொல்லிட்டாரு. எல்லா ஆண் பிள்ளைகளையும் ராஜா பார்வன் கொலை சொல்லிட்டாரு. ஆனா மோசே மட்டும் காப்பாற்றப்பட்டான். ஏன் தெரியுமா? இந்த இடத்துக்கு அவன் வர வேண்டும். இந்த ராஜாட்ட போய் நிற்கணும். உங்க வாழ்க்கையில் நீங்கள் காப்பாற்றப்படும் பொழுது, நீங்கள் வியாதியிலிருந்து சுகப்படுத்தப்படும் பொழுது, உங்கள் தரித்திரத்தில் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படும் பொழுது, நீங்கள் எதற்காக தேவன் அதை உங்களுக்கு நன்மை செய்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் நம்புறேங்க, தாயின் கருவிலே சில நேரங்களில் நாம் என்ன பண்ணலாம், கருத்தரிக்காமல் இருந்திருந்தா நம்ம இன்னைக்கு உலகத்துக்கு வந்திருக்க மாட்டோம். ஏன் நான் வெளியே வந்தேன்? எத்தனையோ கோடி செல்கள் என் தாயின் கருவறைக்குள்ளே போச்சு. ஆனா எல்லா செல்களையும் கொண்டு நான் மட்டும் உயிரோடு வந்திருக்கிறேன்னு சொன்னா ஐ அம் ஸ்பெஷல். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஸ்பெஷல். உங்கள் மூலமாக ஒரு துவக்கத்தை தேவன் உருவாக்க விரும்புகிறார். ஆபிரகாம் வந்து விசுவாசத்தினுடைய நல்ல துவக்கமா இருந்தாலும், மோசே வந்து நல்ல தலைமைத்துவத்தினுடைய துவக்கமா இருந்தான். என்னதான் ஆபிரகாம் காலங்களில் ஆபிரகாம் அவ்வளவு ஹைலைட் பண்ணப்பட்டாலும், ஒரு நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணங்கிற ஒரு சட்டத்தை எழுதி யார் கையில் கொடுத்தாருன்னா மோசே கையில் கொடுத்தார். இப்போ நம்ம ஒருத்தர சொல்லிட்டு வர இல்லையா, இதுல நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க மோசையா இருந்தாலும் நல்லதுதான், ஆபிரகாம் இருந்தாலும் நல்லதுதான். ஆனால் அது ஒரு நல்ல துவக்கமா இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தங்கள் பயங்கர சத்தம், கூக்குரல். அதை போய் அவங்கள்ட்ட போய் யார் நிற்பான்? மோசே வந்து இங்க ஏற்கனவே சண்டை போட்டு ஒருத்தன் அடிச்சு கொண்டுட்டு என்ன பண்றாரு, அவங்க ஒளிஞ்சிருக்கிறாரு. யார் வீட்டில்? மாமா வீட்டில் போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. நல்ல துவக்கத்தை ஒரு நல்ல துவக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய ஆள், ஒரு முன்னாடி நின்று எல்லாத்தையும் நடத்த வேண்டிய ஆளு என்ன பண்ணாரு, சண்டை போட்டு ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு என்ன பண்றாரு, மாமா வீட்டில் போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. வசனம் சொல்லும், யாத்திராகமம் 3:1 வாசிக்கும் பொழுது மோசே தன் மாமனாகிய யெத்ரோவின் ஆடுகளை வனாந்தரமாய் ஓட்டி ஓரைப் மட்டும் வந்தான். கர்த்தர் என்னன்னா தேவதூதன் அவன் முட்செடியிலே அவனுக்கு தரிசனமானார்னு சொல்லி. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணாரா, அங்கதான் இருந்தாரு. ஆனா மோசே அங்க இல்ல. மோசே வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சானா. வசனம் சொல்ல ஓரைப் மட்டும் வந்த பொழுது, சொல்லுங்க ஓரைப் மட்டும் வந்த பொழுது, சொல்லுங்க ஓரைப் மட்டும் வந்த பொழுது கர்த்தர் அவனோட தரிசனமானாராம். பாருங்களேன், அவனுடைய வேலைகளை செய்யற வரைக்கும் விஷன் அவனுக்கு கிடைக்கல. சும்மா ஓரைப்பட்டு வந்து பார்க்கலாமே. ஓரைப்புனா கர்த்தருடைய பர்வதமா, ஓரைப்புனா கர்த்தர் இருக்கிறாங்க, அது தேவ பிரச்சனை நிறைஞ்ச இடமா. நான் சொல்றேன், நீங்கள் திருச்சபைகளுக்கு வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களோட பேசுவோம். சில நேரங்களில் ஆடு மேய்க்கிறதை விட்டுட்டு கொஞ்சம் ஓரைப்பு வந்து பாருங்க. சில ஆடுகளை உங்களுடைய சொந்த பணிகளை நிப்பாட்டிட்டு தேவனுக்காக நீங்கள் நல்ல நேரம் செலவிடுங்களேன். தேவன் உங்க மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் சாதாரணமாக இந்த உலகத்தில் வரவில்லை. நீங்கள் ஒரு நல்ல துவக்கங்களை இந்த பூமியில் ஏற்படுத்தும்படியாகவே வந்திருக்கிறீர்கள். சாதாரணமாக நீங்க இல்லை. நம்ம ஒரு ஆர்டினரியான ஒரு பீப்புள் இல்லை. நம்ம அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாகவே நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கோம்.